Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வீட்டை ஜப்தி செய்ய எதிர்ப்பு தெரிவித்து போலீசார் முன்னிலையில் பூச்சி மருந்தை குடித்த தம்பதியால் பரபரப்பு ஏற்பட்டது. வல்லநாடு பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்த லாரி டிரைவரான சங்கரன் வீட்டை அடகு வைத்து தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தில் கடன் பெற்றார். ஒரு கட்டத்தில் கடனை திரும்ப செலுத்த முடியாததால் வீட்டை ஜப்தி செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து வீட்டை ஜப்தி செய்ய வந்த போலீசார் முன்னிலையில் சங்கரன் மற்றும் அவரது மனைவி பத்ரகாளி ஆகியோர் பூச்சி மருந்தை குடித்தனர். இதில் சங்கரன் உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கீழே கடந்த மருந்து எடுத்து எங்கள் அப்பா குடிச்சு அங்கனே உட்காந்துட்டு அந்த யாருமே ஆம்புலன்ஸு கூப்பிடல, போலீஸ்காரங்க யாருமே கூப்பிடல. பக்கத்தில் வரவங்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கூப்பிட்டீங்கன்னா எதுவும் சொன்னீங்கன்னா நான் உங்கள் மேலேயும் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அன்னைக்கு எங்கள் அப்பா 3/4 மணி நேரமாக ரொம்ப முடியாமல் தான் இருந்தாங்க. அந்த அன்னைக்கு வாயிலேருந்து முறையாக வந்துட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அந்த அன்னைக்கு போகிற வழியிலே எங்கள் இறந்துட்டாங்க. அதுக்கு நீங்கள் தான் ஏதாட்டும் செய்யணும். 10 நாய் வீட்டுக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிவிட்டு 2 பை நிறைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருக்காங்க. 50,000 ரூபா பணம் வேறு வச்சுருந்தாங்க, அதையும் தூக்கிட்டு போயிருக்காங்க.